ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம அழகான சுற்றுலா சேனலில் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா பன்ருட்டிலேருந்து கடலூருக்கு போகிற வழியில் ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. ரொம்ப அற்புதமான மிக பழமையான சிவன் கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். இங்கே இருக்கிற கோவில் பார்த்திங்கன்னா திருவாத்திகை வீரட்டானேஸ்வரர் திருக்கோவில் அமைஞ்சிருக்கு. தாயாரோடைய பெயர் பார்த்திங்கன்னா பெரிய நாயகி தாயார் இங்கே அமைந்திருக்காங்க. இந்த கோவிலோட சிறப்பு பார்க்கணுன்னு பார்த்திங்கன்னா இந்த கோவிலோட ரொம்ப அழகான ஒரு கட்டிடக்கலை, அதே மாதிரி இந்த கோவிலை சுற்றி இருக்கிற சிற்ப வேலைப்பாடுகள் அந்த கோவிலை அழகு சேர்க்குதுன்னு சொல்லலாம். வாங்க நம்ம கோவில்கிட்ட போய் இந்த கோவிலோட அழகை நம்ம ரசிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அப்பர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அதாவது சைவ மதத்துக்கு மாறின இடம் இந்த கோவில். அதே மாதிரி அப்பர் அவரோட முதல் பதிகத்தை, அதாவது முதல் பாடலை இங்கே தான் பதிகத்தை தொடங்குனதா சொல்லப்படுது. வாங்க நம்ம கோவில்கிட்ட போய் கோவிலோட அழகையை ரசிக்கலாம். அதே மாதிரி சிவபெருமாளையும் தரிசனம் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோவிலோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். 7 நிலைகள் கொண்ட ராஜகோபுரம். கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்காக எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கோவிலோட என்ட்ரன்ஸ் வாசல். முன்னாடி ஒரு மண்டபம் இருக்குது. 2 தேர், பெரிய தேர். அதான் அப்படிதான் பன்னிரண்டு ராசிகள். நாட்டிய முத்திரை. ஒவ்வொரு நாட்டியம் இருக்குதுல்ல, ஸ்டைலு டிசைனாக டான்ஸிங்கு, அந்த ஒரு ஸ்டைலோட அந்த முத்திரை மாதிரி இங்கே கல்லில் சிற்பமாக பதிச்சிருக்காங்க. இப்போ தெரியும், நாட்டியம் ஆடுறாங்களா அந்த ஒரு ஸ்டைல்.
அடுத்தது 2வது நுழைவு. இது ஒரு மண்டபம். இது 2வது ஒரு மண்டபம். 2வது மண்டபம் 7 நிலை கோபுரம். அடுத்தது முன்னாடி ஃப்ரண்ட்டில் ஒரு கோபுரம், பெரிய கோபுரம். அடுத்தது ஒரு மண்டபம். மண்டபத்துக்கு அடுத்தது இது 2வது கோபுரம். ஃபஸ்ட்டு கோபுரம், பெரிய கோபுரம். உள்ளே நுழைஞ்ச உடனே இங்கே ஒரு மண்டபம். பார்த்தீங்கன்னா பலிப்பீடம், கொடிமரம். நந்தி மண்டபம். நந்தி அந்த பக்கம் என்ன பெரிய நந்தி மண்டபம். ஸ்ட்ரெயிட்டாக கருவறை. இந்த பக்கம் விநாயகர். பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே தான் கருவறைக்கு போகிற வழி. நம்ம உள்ளே போய் சுவாமி தரிசனம் பண்ணிடலாம். ஆனால் கோவிலோட செட்டிங் இப்படி தான் இருக்குது. ஃப்ரண்ட்டு, அதுக்கப்புறம் ராஜகோபுரம், உள்ளே அப்படியே அடுக்கடுக்காக உள்ள கருவறை. பக்கத்தில் தேர் நம்ம பார்த்தோமே வெளியே, அந்த மாதிரி 2 தேர். குளக்கரை மண்டபம், நந்தி, கொடிமரம், 2வது கோபுரம். அடுத்தது உள்ள அந்த இடம் பார்த்திங்கன்னா நந்தீஸ்வரர். இது சுவாமியோட கருவறையோட விமானம். அந்த சைடில் கொடிமரம். நடராஜர் மண்டபம். திருநாவுக்கரசர் 63 உடைய சன்னதி லைனாக இருக்குது. சரக்கொன்ற நாதர் செம பெரிய லிங்கம். பெருசாக இருக்குது சிவபெருமாள் லிங்கம். பெரிய கோவில். மணி மண்டபம், மேலே மணி, பெரிய மணி. இந்த பக்கம் ஒரு மணி. கோவிலோட அந்த டிசைனிங் செம சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா தாயாரோடைய சன்னதி, பலிப்பீடம், கொடிமரம், நந்தி, தாயாரோடைய கருவறை. செம சூப்பராக இருப்பாங்க கோவில். பார்த்திங்கன்னா கோவிலோட அந்த கருவறை சுற்றி பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான சிற்ப வேலைப்பாடுகள், சிற்பங்கள். நந்தீஸ்வரர். செம சூப்பராக இருக்குது கோவில். ஃபுல்லாகவே சிற்பம்.
பாருங்க, ருத்ர பைரவர், ருத்ர தாண்டவம் சிவபெருமாளுடைய. பார்த்திங்கன்னா சுற்றியுமே வந்து கோவில் சுற்றியும் பார்த்திங்கன்னா சிவலிங்கங்கள் அமைஞ்சிருக்கு. இங்கே வந்து கணநாயகர், விநாயகர் சன்னதி. பார்த்திங்கன்னா சதுர்முக ஆவுடை, பஞ்சமுக லிங்கம், பிரம்மலிங்கம். பார்த்திங்கன்னா தெரியும். அடுத்தது ராமர் வழிபட்ட ராமலிங்கம். அடுத்தது வசிஷ்டர் லிங்கம், அகத்தியர் லிங்கம், வாமன லிங்கம், தாத்தாத்திரியர் லிங்கம், துர்வாசகர் லிங்கம். அடுத்தது பெரிய லிங்கம்ப்பா, திருமூலர், நாகர், திருத்தயுக லிங்கம், திருமால் லிங்கம், தர்மலிங்கம், திரேதாயுக லிங்கம். அடுத்தது லிங்கம், பேரலிங்கம், அர்ஜுனர் லிங்கம், அர்ஜுனர் வழிபட செய்த லிங்கம், கருட லிங்கம், கபிலர் லிங்கம், காகபுஜண்டர் வழிபாடு செய்த லிங்கம், விஷ்ணு லிங்கம், யமலிங்கம். பார்த்திங்கன்னா தாயாருடைய கருவறையோட விமானம், முன் மண்டபம். பாருங்க, செம சூப்பராக இருக்குது. பெருமாள், ஸ்ரீதேவி, பூதேவி. செம சூப்பரான சிற்பம். கோவில் ஃபுல்லாகவே நிறைஞ்சிருக்கு பாருங்க. பார்த்திங்கன்னா லிங்கோத்பவர்,
இந்த சைடில் வந்து பிரம்மா, இந்த சைடில் விஷ்ணு. அடுத்தது முருகர், வள்ளி தேவியானை. பார்த்திங்கன்னா துர்கை மண்டபம், துர்கை அம்மன். பேக் சைடில் பார்த்திங்கன்னா சுதை சிற்பங்கள். எருமை தலை மேலே வந்து துர்கை அம்மன் சிங்க வாகனத்து முன்னாடி நின்ற கோலத்தில் ரொம்ப சூப்பராக ஹைட்டாக ரொம்ப அழகான வடிவத்தில் காட்சியளிக்கிறாங்க. முகம் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. சண்டிகேஸ்வரர். சுற்றியும் பெரிய கோவில். அங்கே பார்த்திங்கன்னா முருகருடைய சன்னதி, இங்கே சிவபெருமாளுடைய சன்னதி. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மண்டபம், சுற்று மண்டபம் மாதிரி. காசி விஸ்வநாதர் சன்னதி. அடுத்தது கஜலட்சுமி. இங்கே வள்ளி தேவியானை, முருகப்பெருமாள், சுப்பிரமணிய சுவாமி சன்னதி. செம சூப்பராக இருக்குது கோவில். நம்ம எந்த கோவிலும் அந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டோம். அவ்வளோ அழகான ஒரு டிசைனிங் இந்த கோவில். இந்த விமானம் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் கைலாசநாதர் விமானமும் தஞ்சை பெரிய கோவிலோட விமானம் அந்த ஒரு ஸ்டைலில் இங்கே வந்து இருக்குது பாருங்கள் மேலே. அதே மாதிரி சோழர் பார்த்திங்கன்னா இந்த கோவிலோட டிசைன் பார்த்துட்டு இதை மாதிரி வந்து அங்கே கட்டுந்தா சொல்லப்படுது. செம சூப்பராக இருக்கும். அதாவது வந்து கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு திருப்பணி நடந்துட்டு இருக்குது. இந்த கோபுரம் வந்து ஓப்பனில் இருந்தால் அப்படியே சிற்பங்க வேலைப்பாடு சூப்பராக இருக்குது. இந்த கோபுரம் ஃபுல்லாகவே நிறைஞ்சிருக்கு சிற்பம். கோவிலில் சிற்பத்துக்கு வந்து குறையே இல்லாத அளவுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. கோவில் உள்ளே போயிட்டு வந்துட்டோம். பார்த்திங்கன்னா 12 மணி ஆயிடுச்சு. ஃபாஸ்ட்டாக வந்தோம். 11:30க்கு வந்து நம்ம உள்ளே போனோம். டைம் ஆயிடுச்சு. கோவிலெலாம் மூடிட்டாங்க. அதனால் நம்ம வெளியே வந்துட்டோம். விட்டு வர மனசே இல்லை. ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து நம்ம வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும் அவ்வளோ பெரிய வந்து கோவில் உள்ளோம். அங்கே எனக்கு பின்னாடி பாருங்கள் என்ட்ரன்ஸில் கொடிமரம், நந்தி. இது வந்து ஃபஸ்ட்டு கோபுரம். அடுத்தது பார்த்திங்கன்னா கோபுரத்துக்கு அதுக்கப்புறமா ஒரு மண்டபம். அதுக்கப்புறம் இங்கே வந்து கொடிமரம், 2வது நந்தி மண்டபம். அடுத்தது இங்கே பார்த்திங்கன்னா 2வது கோபுரம். இதுக்குள்ளே வந்து நம்ம சுவாமி தரிசனம் பண்ணோம். பெரிய லிங்கமாக வந்து கருவறையில் அமைஞ்சிருக்காரு. நல்லா இருந்தது கோவில் பார்க்குறதுக்கு. அதாவது கோவில் சுற்றி பார்த்திங்கன்னா
நம்ம தஞ்சை பெரிய கோவில், அதாவது கைலாசநாதர் கோவில், இந்த மாதிரி ஒரு அமைப்பில் வந்து டிசைனிங்கில் இங்கே அமைஞ்சிருக்கு. கோவில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அதோட கலை நெய்யம் பார்த்திங்கனாவே வந்து சிற்பங்கள் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ அழகழகாக இருக்குது. நம்மளால் வந்து ஒரு பொறுமையாக வந்து நம்மளால் அது இது பண்ண முடியல, பதிவு பண்ண முடியல. ஃபாஸ்ட்டாக வந்து பதிவு பண்ணிட்டோம். ஏன்னா பார்த்திங்கன்னா கோவில் நட சாத்திட்டாங்க. 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது கோவில். எல்லாருமே வந்து கோவில் பார்த்துருப்பீங்க. மிக அற்புதமான, மிக பழமையான, மிக பிரம்மாண்டமான கோவில். இந்த கோவிலோட அழகை இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லோரும் பார்த்துருப்பீங்களோ, அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த கோவிலை சுற்றி பார்க்கணுன்னா ஒரு 2 மணி நேரம்னாலும் பத்தாது. அவ்வளோ பொறுமையாக நம்ம வந்து பார்க்கணும். கோவில் நட சாத்துற டைம் ஆயிடுச்சு. நம்ம கொஞ்சம் அர்ஜென்ட்டாக பார்த்துட்டு வந்துட்டோம். இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப அழகான தரிசனம் நம்மளுக்கு. கருவறையில் சிவபெருமாள் 16 பட்டைகளோட வீரட்டானேஸ்வரர் ரொம்ப அற்புதமாக பெரிய லிங்கமாக இங்கே அமைஞ்சிருக்காரு. தாயார் பார்த்திங்கன்னா பெரிய நாயகி தாயார் இங்கே அமைந்திருக்காங்க. இந்த கோவிலோட சிறப்பு சொல்லணும்னு பார்த்திங்கன்னா இந்த கோவிலோட அழகு தான். அதாவது சுதை சிற்பங்களோட அழகு நிறைந்த இந்த கோவில் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. பொதுவாக எல்லா கோவிலையும் நம்ம பார்த்துருப்போம். அதாவது கோபுரத்தில் தான் பார்த்திங்கன்னா சுதை சிற்பத்தை நிறைச்சி வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த கோவிலில் ஃபஸ்ட்டு கோபுரம், 2வது கோபுரம், கருவறை சுற்றியும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சுதை சிற்பங்கள். அந்த சுதை சிற்பங்களுக்கு வந்து அளவே இல்லாத, குறை இல்லாத அளவுக்கு இந்த கோவிலை சுற்றியுமே அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா அப்பர், சுந்தர், சம்பந்தர், மாணிக்கவாசகர் 4வரால் பாடல் பெற்ற கோவில். இந்த கோவிலோட சிறப்பு பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து கோவில் பார்த்துருப்பீங்க. மிக அற்புதமான, மிக பழமையான, மிக பிரம்மாண்டமான கோவில். இந்த கோவிலோட அழகை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ அழகான கோவில் இந்த கோவில். பொதுவாக எல்லா கோவிலையும் பார்த்திங்கன்னா அதாவது கோபுரத்தில் வந்து சுதை சிற்பத்தை அப்படியே நிறைச்சி வச்சுருப்பாங்க. நம்ம நிறைய கோவிலில் பார்த்துருப்போம். ஆனால் இந்த கோவிலில் ரொம்ப வித்தியாசமாக பெரிய கோபுரம், 2வது கோபுரம், கருவறை சுற்றியும் பார்த்திங்கன்னா சுதை சிற்பங்களை கோவில் ஃபுல்லாக அவ்வளோ நிறைச்சி வச்சுருக்காங்க. சுதை சிற்பங்களுடைய அந்த கலை வடிவங்கள் அவ்வளோ அழகாக அற்புதமாக தெரிஞ்சது. இந்த கோவிலோட அந்த சிற்பங்களை வந்து நம்ம ரசிக்கணுன்னா 1 மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரம்னாலும் பத்தாது. அந்த மாதிரி ரொம்ப அழகாக வடிவமைச்சிருந்தாங்க இந்த கோவிலை சுற்றியுமே. அதாவது பார்த்திங்கன்னா இந்த கோவிலை சுற்றி இருக்கிற கோஷ்ட மூர்த்திகள் கூட பார்த்திங்கன்னா சுதை சிற்பம் வடிவில் அமைச்சிருந்தாங்க. நம்ம பார்த்துருப்போம். அதாவது நம்ம வந்து டைமிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம். கோவில் நட சாத்துற டைமுக்கு வந்துட்டோம் நம்ம. அதனால் நம்மளால் சரியாக ரசிக்க முடியல. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கோவிலுக்குள்ளே வந்து கொஞ்சம் நேரம் அலோவ் பண்ணியிருந்தாங்க. நம்மலாம் பார்த்துட்டு வந்துட்டோம். நீங்களும் பார்த்துருப்பீங்க. ரொம்ப அழகாக வந்து கோவில் அழகாக இருக்குது. கருவறையில் பார்த்திங்கன்னா 16 பட்டைகளோட சிவபெருமாள் ரொம்ப உயரமாக லிங்க வடிவில் வீரட்டானேஸ்வரர் ரொம்ப அற்புதமாக அமைந்திருந்தார். ரொம்ப அழகான தரிசனம் நம்மளுக்கு. தாயார் பார்த்திங்கன்னா பெரிய நாயகி தாயார் இங்கே அமைஞ்சிருக்காங்க. ரொம்ப அழகான கோவில், மிக சக்தி வாழ்ந்த கோவில். அப்பர் பார்த்திங்கன்னா முதல்ல பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து அதாவது செய்வோம் அந்த ஒரு இதுவில் வந்து அவர் வந்து அவரை இணைச்சிக்கிறது வந்து இந்த இடத்துல தானா. அதே மாதிரி அவர் முதல் பதிகம் பாடின கோவில் இந்த கோவில் தான். ஃபஸ்ட்டு அவர் வந்து பதிகத்தை வந்து இந்த கோவிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இந்த கோவில் பார்த்திங்கன்னா அப்பர், சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர் 4வரால் பாடல் பெற்ற கோவில். இந்த கோவில் பார்த்திங்கன்னா அட்ட வீரத்தலங்களில் இந்த கோவிலும் ஒன்று. அதாவது அட்ட வீரத்தலம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சிவபெருமாள் பார்த்திங்கன்னா அசுரர்களை அழிக்கிறதுக்கு ஒரு வடிவம் எடுப்பாராம். அதாவது வந்து ருத்ர வடிவம், ருத்ர தாண்டவம், அந்த வடிவம் எடுத்து தான் அந்த அசுரர்களை வந்து அழிப்பாராம். அந்த மாதிரி அழித்து அந்த கோவில்கள்லாம் பார்த்திங்கன்னா அட்ட வீரத்தலம்னு சொல்லுவாங்க. அதில் இந்த கோவிலும் ஒன்று. அதாவது இந்த கோவிலில் இருக்கிற வீரட்டானேஸ்வரர் பார்த்திங்கன்னா திரிபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து 3 அசுரர்கள் வந்து பிரம்மா கிட்ட வந்து வரம் வாங்கி ஒரு உலகத்தை, அவங்களுக்குன்னு ஒரு தனி உலகத்தை ஏற்படுத்தின அதில் வந்து அவங்க ஆண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தேவர்களும் முனிவர்களும் இந்த மாதிரி நிறைய வந்து அசுரர்கள் ரொம்ப துன்புறுத்தியிருக்காங்க. இதை கண்ட சிவபெருமாள் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு ருத்ர வடிவம் எடுத்து பூமியை வந்து தேர் மாதிரி வடிவமைச்சு தேராக்கி, அதாவது ஒரு மலையோட அந்த வேர்ன்னு சொல்லிட்டு அதை வந்து வில்லாக்கி, வாசுகி பாம்பை வந்து அதுக்கு கயிறாக்கி அந்த வில்லில் வந்து அந்த 3 அசுரர்கள்லாம் அழிச்சிருக்காரு. அழிச்சிட்டு அவர் அழிச்சு எரிச்சிட்டு இருக்காரு. எரித்த பிறகு அவங்களோட சாம்பல் எடுத்து நெத்தியில் வச்சிருக்காரு 3 பட்டைகளாக.
அதாவது இந்த சைவத்தில் பார்த்திங்கன்னா நம்ம பட்டை வைக்கிறோம் பார்த்திங்களா, 3 பட்டை திருநீரில் 3 பட்டை வைக்கிறோம் பாருங்கள், அது இது மூலிமா தான் வந்ததாக சொல்லப்படுது. அவங்கள அழிச்சிட்டு அவங்க 3 பேரில் 2 பேரை வந்து 2 பக்கம் துவாரபாலகராக ஆக்கியிருக்காரு. ஒருத்தரை வந்து இந்த உடுக்கை சூளம்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அந்த ஒரு அமைப்பு வந்து அவங்களுக்கு வரனாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 3 பேரும் 3 வரங்களை கொடுத்துருக்காரு. அழிச்சது மட்டும் இல்லாமல் இப்போ முருகப்பெருமாள் கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் அசுரனை அழித்து அவனுடைய உடம்பை 2ஆக கிழிச்சு ஒரு உடம்பை மயிலாகவும் இன்னொரு உடம்பை சேவலாகவும் மாற்றிருப்பார். அந்த மாதிரி மாற்றி அவரோடவே வச்சுருப்பார். அந்த மாதிரி இங்கே இருக்கிற சிவபெருமாள் கூட பார்த்திங்கன்னா அசுரர்கள் அழித்து அவரோடவே வச்சுருக்காரு. இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலோட அந்த அமைப்பு, அதாவது கருவறை சுற்றி அந்த ஒரு அமைப்பே பார்த்திங்கன்னா ஒரு தேர் வடிவில் இங்கே அமைச்சிருப்பாங்க. ராஜராஜ சோழனே இந்த கோவிலுக்கு வந்து இந்த கோவிலோட அந்த அமைப்பு, அந்த டிசைனிங் பார்த்தா தஞ்சை பெரிய கோவிலும் வந்து அந்த மாதிரி அமைக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஐடியாவை இங்கே தான் வந்து அவர் பண்ணியிருக்காருன்ட்டு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு தான் அங்கே போய் பண்ணாருன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது, பார்த்தாவே தெரியும். அந்த கருவறையோட விமானம் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கிற கைலாசநாதர் கோவில், அதாவது தஞ்சை பெரிய கோவில் மேலேயும் பார்த்திங்கன்னா அந்த விமானம் இந்த மாதிரி ஷேப்பில் தான் அமைஞ்சிருக்கும். அதாவது இந்த கருவறையோட விமானம் பார்த்திங்கன்னா சுற்றியுமே வந்து அந்த விமானத்தோட நெயல்படாத மாதிரி இங்கே அமைச்சிருப்பாங்க. இதை பார்த்துட்டு தான் தஞ்சை பெரிய கோவிலே வந்து அமைச்சதாகவும் சொல்லப்படுது. இங்கே இருக்கிற சிவபெருமான் திருப்புரந்தகன் சொல்லிட்டு இங்கே பேர் அமைஞ்சிருக்கு. அதாவது திருப்புரந்தகன் அவங்கள அழிச்சதால் அந்த பேர் சிவபெருமாளுக்கு இங்கே அமைஞ்சிருக்கு. இவ்வளவு சிறப்புமிக்க இந்த கோவிலை நீங்களும் கண்டிப்பாக ஒரு முறை வந்து இங்கே இருக்கிற சிவபெருமாளை தரிசனம் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் கடலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள திருவாத்திகை வீரட்டானேஸ்வரர் திருக்கோவிலை தான் இன்னைக்கு தரிசனம் பண்ண வந்திருந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. எங்கள் வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்குமே பாய்.